வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். பொங்கல் பண்டிகைக்கு வீடுகளை சுத்தம் செய்ய 8 எளிய டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய பண்டிகை தான் தைத்திருநாள். இந்த தைத்திருநாள் வந்தாலே அனைவருக்கும் மகிழ்ச்சியான சூழல் அமையும். ஆண்களை விட பெண்களுக்கு பொங்கல் திருநாளில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆனாலும் கூட போகி பண்டிகைக்குள்ளே வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு வேலையாகவே இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வார காலத்துக்கு முன்பாகவே வீடுகளெல்லாம் நல்லா சுத்தமாக வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பழக்கம் தற்போது கிடையாது. நம்ம நிறைய பேர் வேலைன்னு ஓடிட்டுருக்கிறதுனால வீடுகளில் உள்ள பொருட்களை எல்லாம் சுத்தமாக துடைத்தெடுக்கும் பழக்கம் மட்டுமே உள்ளது. எனவே இந்த பண்டிகை காலத்தில் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு முன்பாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிற 8 டிப்ஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ வீடுகளை சுத்தம் செய்ய உதவக்கூடிய 8 டிப்ஸ்களை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு பெண்களுக்குமே வீடுகளை சுத்தம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கும். அதுவும் இந்த பொங்கல் பண்டிகையினாலே நம்ம வீடுகளை சுத்தம் செய்வது ரொம்பவே ஒரு பெரிய வேலைன்னே சொல்லலாம். அதிலும் சமையல் அறையில் உள்ள பொருட்களை சுத்தமாக வைத்து கொள்வதற்கு ரொம்பவே மெனக்கெடுவார்கள். இந்த பொங்கல் திருநாளில் கேஸ் ஸ்டவ் மற்றும் கண்ணாடி பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து அதில் உப்பை கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த உப்பு கரைசலை ஒரு பேப்பரில் தொட்டு துடைக்கும்போது அனைத்து பொருட்களுமே பளிச்சென்று மாறிவிடுகிறது. கேஸ் ஸ்டவ் ஆகட்டும் இல்லை கண்ணாடி பாத்திரங்கள் எல்லாமே நல்ல புதிதாக பளிச்சென்று மாறிவிடும். அடுத்த டிப் என்னென்னா, பருப்பு வகைகள், கடுகு, மாவு இது போன்ற உணவுப் பொருட்களை ஒவ்வொரு பாத்திரங்கள் அல்லது டப்பாக்களில் நம்ம போட்டு வைத்திருப்போம். அதை இந்த உப்பு தண்ணீர் வைத்து துடைத்தால் மிகவும் நன்றாக க்ளீன் ஆகிவிடுகிறது. அடுத்த டிப் என்னென்னா, சமையல் அறைக்கு அடுத்தபடியாக பெண்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பது ஹால் மற்றும் பெட்ரூம். இந்த இடங்களில் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஸ்க்ரீன் துணிகள், பெட்ஷீட்கள் இது எல்லாமே நம்ம பொங்கல் நாளையொட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மாற்றி விடுவது வழக்கம். இந்த ஸ்க்ரீன் துணிகள், பெட்ஷீட்டு இது எல்லாமே முதல்ல சுடு தண்ணீரில் சோப்பு பவுடரை கலக்கி இந்த துணிகளை அதில் நீங்கள் துவைப்பதற்கு முன்பாக ஊற வைத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகள் மற்றும் அழுக்குகள் எல்லாமே வெகு விரைவில் போய்விடுகிறது. அடுத்த டிப் என்னென்னா, வீட்டில் உள்ள பூஜை அறைகளை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல எலும்பிச்சை சாறு கலந்த தண்ணீரில் விளக்குகளை ஊற வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் இந்த சாமி படங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து நன்றாக துடைத்து கொள்ளலாம். அதற்கடுத்து ஊற வைத்த விளக்குகளை எலும்பிச்சை தோல் வைத்து நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். அதற்கு பின்னர் நீங்கள் சோப்பு வைத்தும் நீங்கள் இதை தேய்த்து கொள்ளலாம். விளக்குகளில் உள்ள எண்ணெய் பிசுக்குகள் இருந்தால் அதெல்லாம் எளிதில் நீங்குவதற்கு உங்களுக்கு இந்த டிப்பு மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொருவருடைய வீடுகள்லேயும் பழைய புத்தகங்கள் மற்றும் பழைய பேப்பர்கள் அதிக அளவில் வச்சுருப்போம். இது எல்லாமே தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை எல்லாமே அப்புறப்படுத்தி விட வேண்டும். இதை எடுத்து அந்த பழைய பேப்பர் இதெல்லாம் தேவையில்லாமல் வைத்திருந்தால் தூசுகள் அதிகப்படியாக படியும். அது மட்டும் இல்லை, அலமாரி மற்றும் புத்தக அலமாரிகளில் கூட நீங்கள் அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அடுக்கி தூசி துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அடுத்த டிப் என்னென்னா, அடுத்ததாக வீடுகளில் உள்ள குளிர்சாதன பெட்டிகளை சுத்தம் செய்வது அதற்கு மேலே ஒரு பெரிய வேலைன்னே சொல்லலாம். அழுகும் காய்கறிகள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே தெரியாமல் இருந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் இருந்தால் அப்புறப்படுத்தி விட்டு ஈரமான துணிகளை வைத்து நான் சொன்ன அந்த எலும்பிச்சை சாறு தண்ணீர் அல்லது உப்பு கலந்த தண்ணீரை நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜை துடைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பொங்கலுக்கு தேவைப்படும் பொருட்களை எல்லாம் வாங்குவோம். அதற்கு பிறகு அந்த குளிர்சாதன பெட்டியை துடைத்த பிறகு அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் அடுக்கி வைத்து கொள்ளலாம். கடைசியில் வீடுகளில் தண்ணீர் ஊற்றி அலசி விட்ட பிறகு தைத்திருநாளுக்காக நீங்கள் வேப்பிலை, மாவிலை தோரணங்கள் இதெல்லாமே உங்கள் வீட்டின் நிலைவாசல் படி மற்றும் பூஜை அறை வாசலில் இதெல்லாமே நீங்கள் கட்டிவிட வேண்டும். இதனால் நல்ல ஒரு அதிர்வலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வந்து விடுகிறது. தைத்திருநாள் ஆரம்பமே உங்களுக்கு மிக நல்லதாக அமையும். அது மட்டும் இல்லை, இந்த தோரணங்கள், மாவிலை தோரணங்கள் காய்ந்து போனாலும் பரவாயில்ல, அது வீடுகளில் இருந்தால் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்படி இந்த போகி பண்டிகை நாளில் உங்களுடைய வீடுகளை இந்த 8 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளலாம். பலருக்கு தூசி, அலர்ஜி இதெல்லாமே இந்த மாதிரி சுத்தப்படுத்தும் நேரத்தில் வரும். அவங்க எல்லாருமே மாஸ்க் அணிந்து கொண்டு சுத்தப்படுத்துவது ஆரோக்கியத்துக்கு மிக நல்லது. இந்த 8 டிப்ஸுமே உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.